கீதையில 10வது அத்தியாயத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. கிருஷ்ணர் ஏற்கனவே சொன்ன விஷயங்களையே திரும்பவும் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. நாம ஒரு விஷயத்த ஒரு தடவை கேட்டாலே போதும் தெரியும்னு நினைப்போம். ஆனா இங்க எதுக்கு இந்த ரிப்பீட்? வாங்க இதுக்குள்ள இருக்கிற ஆழமான காரணங்களை பத்தி பேசுவோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பெரிய தத்துவங்களை ஒரு தடவை கேட்டா மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு தொடர் பயிற்சி மாதிரி. கிருஷ்ணர் தன்னோட போதனையை திரும்ப சொல்றதுக்கு ஒரு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல நாம அதை பார்க்கலாம். ஓகே, அந்த 4 காரணங்கள் என்ன? முதல் காரணம் என்னவா இருக்கும்? முதல் காரணம் விஷயத்தோட ஆழம். கடவுளை பத்தின தத்துவம் ரொம்பவே சிக்கலானது. இது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இல்ல, ஒரு மெடிக்கல் ரிசர்ச் பேப்பரை புரிஞ்சுக்க எப்படி நமக்கு திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கோ அது போல தான் இதுவும். முறை கேட்கும்போது நமக்கு வெறும் வார்த்தைகள் தான் புரியும். அது சரிதான். முதல் தடவை கேட்கும்போது மேலோட்டமா தான் புரியும். அப்போ நம்ம மனசோட தயார் நிலையும் ஒரு காரணமா இருக்குமோ? கரெக்ட். அதுதான் 2வது காரணம். படிப்படியான கற்றல். நம்ம மனம் கேட்க தான் பக்குவப்படும். முதல்ல கேட்கும்போது புரியாத ஆழம் நம்ம மனம் கொஞ்சம் தெளிவடைஞ்ச பிறகு திரும்ப கேட்கும்போது பளிச்சுன்னு புரியும். பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடுற மாதிரி. ஆமா, நம்ம அறியாமை நீங்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அருமையான ஒப்பீடு. இதுல மாணவனோட பங்கும் முக்கியமாச்சே. நிச்சயமா. அதுதான் 3வது காரணம். மாணவரோட ஆர்வம். இங்க அர்ஜுனன் அவ்ளோ ஆர்வமா இன்னும் சொல்லுங்கன்னு கேக்குறான். ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் ஆர்வமா இருந்தா சொல்லிக் கொடுக்க இன்னும் உற்சாகம் வரும் இல்லையா? அது போலதான் இங்கேயும். சரி, அப்போ 4வது காரணம். 4வது ரொம்ப முக்கியமான காரணம். கிருஷ்ணர் தான் இதை சொல்ல தகுதியான ஒரே ஆள். படைக்கப்பட்ட ஒரு பொருளால தன்னை படைச்ச மூல காரணத்தை முழுசா விளக்கவே முடியாது. படைச்ச கடவுளால மட்டும்தான் அதை முழுமையா சொல்ல முடியும். அப்போ சுருக்கமா அந்த மையமான போதனை என்ன? எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கண்டுக்கு முன்னாடி இருக்கிற உலகத்துல அதை ஏன் நம்மால நேரடியா உணர முடியல? போதனையோட சுருக்கம் நீங்க சொன்னதுதான். கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தோட அறிவு காரணம், மூலப்பொருள் காரணம். சிம்பிளா சொன்னா, நீங்க பாக்குற உணர்ற எல்லாமே கடவுளோட வெளிப்பாடு தான். ஆனா நாம பெயர்லயும் ரூபத்திலயும் மாட்டிக்கிறோம். அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிற மூலப்பொருளை பார்க்க தவறிடுறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. அந்த நகைக்கடை திருடன் கதை. ஆமா, ஒரு நகைக்கடைக்குள்ள திருட போறவன் இது நெக்லஸ், இது வளையல்னு வடிவத்தை பார்க்க மாட்டான். அவனோட கண்ணுக்கு எல்லாமே தங்கம்தான். அவனோட நோக்கம் தங்கத்தை எடுக்கிறது. ஆனா நம்ம வாடிக்கையாளரா போகும்போது டிசைனை பார்த்து மயங்கிடுறோம். கரெக்ட். நம்ம பார்வையும் அந்த திருடனோட பார்வை மாதிரி மாறணும். எல்லா வடிவங்களுக்கும் பின்னாடியும் இருக்கிற அந்த ஒரே சக்தியை பார்க்கணும். வாவ், நம்ம நோக்கம்தான் நம்ம பார்வையே தீர்மானிக்குது. இந்த பார்வையை வலுப்படுத்த தான் கிருஷ்ணர் தன்னோட மகிமைகளை விவரிக்கிறார் இல்லையா? ஆமா, இதுக்கு பின்னாடி என்னென்ன நோக்கங்கள் இருக்கு? அதுக்கு ஒரு 7 காரணங்கள் இருக்கு. 1, அறிவை மனசுல பதிய வைக்க. ஸ்கூல்ல இம்போசிஷன் எழுதுற மாதிரி எல்லாமே கடவுள்தான்ங்கிறத திரும்ப திரும்ப வெவ்வேறு உதாரணங்கள் மூலமா மனசுல பதிய வைக்கிறார். ஓகே. 2வது, நம்மளோட எதிர்மறை உணர்ச்சிகளை குறைக்க. நமக்கு எரிச்சல் ஊற்ற ஒருத்தரை பார்க்கும்போது அவரும் கடவுளோட வெளிப்பாடுதான்னு நினைச்சா கோபம், வெறுப்பெல்லாம் குறையும் இல்லையா? இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம். இது நம்மளோட நான்கிற அகந்தியையும் குறைக்குமா? கண்டிப்பா. அதுதான் 3வது காரணம். நம்மளோட சாதனங்கள், திறமைகள் எல்லாமே கடவுளோட சக்தியால தான் கிடைச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நான் செஞ்சேங்கிற அகந்தை தானா கரையும். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அது? அகந்தைய முழுசா அழிக்க கூடாது. நல்ல பழுத்த மாம்பழத்தை தான் மரத்துல இருந்து பறிக்க முடியும். அதுபோல நல்லா வளர்ந்த பக்குவப்பட்ட அகந்தைய தான் கடவுள்கிட்ட முழுசா அர்ப்பணிக்க முடியும். ஒரு நிமிஷம், இது நான் கேள்விப்பட்ட எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கே. அகந்தைய அழிக்காம அதை பக்குவப்படுத்தி அர்ப்பணிக்கணுமா? இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. ஆமா, இதுதான் கீதையோட சிறப்பு. 4வது காரணம் பொறாமைய நீக்கிறது. அடுத்தவங்களோட வெற்றிக்கு பின்னாலேயும் அதே இறைசக்தி தான் இருக்குன்னு உணரும்போது பொறாமைக்கு இடமே இருக்காது. சரி, மீதி இருக்கிற காரணங்கள் மனசை விரிவாக்குறது, நல்லது கெட்டதை சமமா பார்க்கறது, அப்புறம் ஒன்றி போறது, இது எல்லாமே ஒரே இலக்க நோக்கிய பயணமா தெரியுதே. கரெக்டா சொன்னீங்க. இந்த 3மே நம்ம பார்வைய நான் என்னதுங்கிற குறுகிய வட்டத்திலிருந்து எல்லாம் நம்மளுதுங்கிற பிரபஞ்ச உணர்வுக்கு மாத்துறதுதான். நல்லது கெட்டது ரெண்டும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள்னு பார்க்கும்போது மனசுல சமநிலை வரும். அப்போ கடைசியா நான் வேறு, இந்த உலகம் வேறுங்கிற பிரிதிமை எண்ணம் மறைஞ்சு எல்லாம் ஒன்றுதான்ங்கிற ஒன்றிய நிலையை உணர்ந்து ஆனந்தமா வாழ இது வழிகாட்டுது. அப்போ ஒரு போதனைய திரும்ப கேட்கறதுங்கிறது வெறும் தகவலை திரும்ப திரும்ப வாங்குறது இல்ல. அது நம்ம பார்வை, நம்ம உணர்ச்சிகள், நம்ம அகந்தைன்னு நம்மளையே முழுசா மாத்துற ஒரு ரசவாத பிரக்கிரியை. அருமையா தொகுத்தீங்க.
உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நாம எல்லாரும் அகந்தைய ஒரு எதிரியா பாக்குறோம், அதை அழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஸ்லோகங்கள் சொல்றத பார்த்தா அகந்தைங்கிறது கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காகவே நாம கவனமா வளர்த்து பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு கருவி. ம். அதை அழிச்சு ஒழிக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக உங்க அகந்தைய நீங்க எப்படி பக்குவப்படுத்தலாம் யோசிச்சு பாருங்க.